அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையால ஏற்பட்ட ஒரு விஷயத்துக்காக நாம ரொம்ப அதிகமா கோபப்பட்டிருப்போம், நிறைய கவலைப்பட்டிருப்போம், நிறைய வருத்தம் மனசுக்குள்ள இருந்திருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில நம்மோட நண்பர்கள், கூட இருக்கக்கூடிய நம்ம அன்புக்குரியவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கவலைப்படுற, இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நாம கூட பதிலுக்கு, இது உனக்கு சின்ன விஷயமா தெரியுதா, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லியிருப்போம். ஆனா அதே விஷயத்த கொஞ்ச காலம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது உண்மையாகவே இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கு ஏன் நான் இவ்வளவு வருத்தப்பட்டேன், இதையே நினைச்சு ஏன் இவ்வளவு நேரத்தை வீணடிச்சேன் அப்படின்னு கூட நாம சிந்திச்சிருப்போம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களால மனச்சோர்வு அடையாம, மன அழுத்தங்களுக்கு ஆளாகாம, நம்ம முன்னேற்றத்துக்கு எந்த பாதிப்பும் வராம அதை கடந்து செல்வதற்கான எளிய 5 வழிகளை தான் நாம பார்க்க போறோம். இந்த 5 வழிகளும் புத்தரின் தம்மபதத்தில் சொல்லப்பட்ட சீர்களை அடிப்படையாக கொண்டவை. இப்போ அந்த 5 வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வழி 1, சிறிய விஷயங்களை சிறிய விஷயங்களாகவே பாருங்கள். இப்போ உதாரணமா, ஒரு பிஸியான டிராஃபிக் இருக்கிற ரோட்ல ஒருத்தர் தன்னோட வண்டியில கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து பல மணி நேரமா போய்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப களைப்பாவும் இருக்கார். அந்த நேரத்துல இன்னொருத்தர் எந்த ஒரு டிராஃபிக் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம திடீர்னு குறுக்க வந்து அவர் வண்டிக்கு முன்னாடி நிறுத்திட்டாரு. இப்போ இவர் கோபப்பட்டு அந்த ஆளை கண்டபடி வார்த்தைகளை சொல்லி திட்டுறாரு, கத்துறாரு. அந்த வண்டி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமும் அவர் கோபத்துல குதிச்சுக்கிட்டே இருக்காரு, முணுமுணுத்துக்கிட்டே இருக்கார். அந்த நாள் முழுசும் அவர் சந்திக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி, இந்த மாதிரி மனுஷங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு தன்னோட கோபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்ப பாத்தீங்கன்னா, இது ஒரு சாதாரண சின்ன விஷயம். யாரோ ஒரு ஆள் புத்தி இல்லாம நடந்துகிட்டதுக்கு இவர் ஒரு மொத்த நாளையுமே ஒரு கெட்ட நாளா மாத்திட்டாரு. தப்பு பண்ண ஆள் எப்பவோ போயாச்சு, ஆனா இவர் அவரை இன்னும் திட்டிக்கிட்டு இருக்கார், ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கார் தேவையில்லாம. அவர் என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த ஆள் பண்ண தப்புக்கு விலைய கொடுப்பார், எங்கேயோ போய் அதற்கான விலைய கொடுக்கட்டும் அப்படின்னு இவர் கடந்து போயிருக்கணும். இந்த மாதிரி தாங்க நாமும் சின்ன விஷயத்துக்காக நம்ம நேரத்தை வீணாக்குறோம், கோபப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்படி கோபப்படுறவங்கள புத்தர் என்ன சொல்றாருன்னா, வழி தவறி செல்லும் ரதம் போல பொங்கி வரும் கோபத்தை அடக்கி ஆள்பவனையே நான் சரியான சாரதி என்று சொல்லுவேன். மற்றவர்கள் கடிவாள கயிற்றை கையில் வைத்திருப்பவர்களே. அதனால இன்னையிலிருந்து சின்ன விஷயங்களை சின்ன விஷயங்களாவே பாருங்க. அது உங்களை பெரிய அளவில் ஆக்கிரமிச்சு அழுத்தம் கொடுக்காம பார்த்துக்கோங்க. 2வது வழி, இன்றைய பிரச்சனை நாளை என்னவாக இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது, அதனால உங்களுக்கு மன அழுத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க, இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு. உண்மை என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயம் ஒரு வருஷம் கழிச்சு பெரும்பாலும் ஒரு பிரச்சனையாவே இருக்காது. நீங்களே நினைப்பீங்க, இந்த ஒரு விஷயத்துக்காகவா இவ்வளவு வருத்தப்பட்டேன், இவ்வளவு கவலைப்பட்டேன் அப்படின்னு. அப்போ எதுக்கு நீங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைய நினைச்சு மன அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு கவலைப்படுறீங்க? அப்படி வேதனைப்படுவதற்கான அவசியம் எங்கிருந்து வருது? உதாரணமா, உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸோட, இல்ல பணிபுரியிற இடத்துல, இல்ல தொழில் செய்யற இடத்துல இப்படி யார் கூட வேணும்னாலும் கருத்து வேறுபாடு இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம், மனஸ்தாபம் இருக்கலாம். அதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு அதுவே உங்களுக்கு மன அழுத்தமா மாறலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நழுவி போயிருக்கலாம், உங்களை யாராவது நிராகரிச்சு இருக்கலாம். இது உங்களுக்கு மனவேதனையை கொடுக்கலாம். ஆனா நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் காலம் கழிச்ச பிறகு இதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்களாவே இருக்காது. அநேகமான நேரங்கள்ல நீங்க சந்திச்ச நிராகரிப்புகள் அல்லது நீங்கள் தவறுவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையாவே அமைஞ்சிருக்கும். சொல்ல போனா, அந்த வாய்ப்பை தவறு விட்டது நல்லதுதான், அதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு எனக்கு இப்ப கிடைச்சிருக்குன்னு கூட நீங்க நினைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அது மாதிரி உறவுகளோட நீங்க முரண்பட்டது எல்லாம் கூட நீங்க காலம் கழிச்சு சிந்திச்சு பார்த்தா ஒரு அற்பமான விஷயமாவே இருக்கும். இத புத்தர் தம்மபதம் சீர்
277 இப்படி சொல்றாரு: படைக்கப்பட்ட அனைத்தும் நிலையற்றவை, இந்த ஞானத்தை பெற்ற ஒருவன் துன்பத்திலிருந்து விலகுகிறான். ஆகவே வாழ்க்கையில இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்காக அழகான தருணங்களை இழந்துடாதீங்க. வழி 3: எதையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில எதுவுமே எந்த நிலையிலும் அப்படியே மாறாம நின்று போயிடாது. எல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறக்கூடியதுதான். உதாரணமா, ஆரம்பம் அப்படின்னு ஒன்று இருந்தா நிச்சயம் முடிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஒரு மரம் விதையில தன் பயணத்தை தொடங்கி கடைசியில அது மண்ணுக்கே உரமாகுது. அதே மாதிரி ஒரு பாறை எவ்வளவு உறுதியா இருந்தாலும் ஒரு கட்டத்துல அது மாயமா மறைஞ்சு போயிடுது. இது போல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொன்றும் மாறக்கூடியது என்கிற புத்தரோட போதனைய நல்லா புரிஞ்சுக்கணும், ஏத்துக்கணும். நமது வாழ்க்கையில நாம சேகரிக்கக்கூடிய சொத்துக்களா இருக்கலாம், வீடு, கார், இல்லை எது வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அதெல்லாம் மாற்றம் காணக்கூடியது. உதாரணமா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு அழகான ஒரு கண்ணாடி டீ கப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல டீ குடிக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியும் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடி டீ கப்பு உடைஞ்சு போகக்கூடிய இயல்பு கொண்டது அப்படிங்கிற உண்மையை நீங்க உணர்ந்து இருந்தீங்கன்னா, அந்த உண்மையை ஏத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, எப்பவாவது ஒரு நாள் அந்த டீ கப் உடைஞ்சு போகும்போது அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை உங்களுக்கு தராது. அதே மாதிரி உடைந்து போகும் அப்படிங்கிற உண்மையை நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஏமாற்றத்தை தவிர்க்கிறது மட்டும் இல்லாம, டீ கப் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் கொடுத்தது, எவ்வளவு இனிமையான நினைவுகள் எல்லாம் தந்திருக்கு அப்படிங்கிறத நினைச்சு பார்க்க தொடங்குவீங்க. வாழ்க்கையும் அது போலதான். முக்கியமா வெற்றிகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தோல்வியும் ஒரு நாள் வர நேரிடும் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா, வெற்றியோடு இருக்கிற காலங்கள்ல நாம கத்துக்கிட்ட விஷயங்கள், அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய பசுமையான நினைவுகளா மாறும். வாழ்க்கை மிகுந்த கவலைய தரவே தராது. இத புத்தர் தம்மபதத்துல என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கிடைப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். வழி 4: நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை அழைத்து செல்லாதீர்கள். இப்போ ஒரு சூழல்ல ஒரு இடத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது, இந்த இடத்துல வாழ்க்கையை நடத்துறத விட இன்னொரு இடத்துக்கு போயிட்டா இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும், வாழ்க்கை தரம் உயர்ந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உண்மையிலேயே அப்படி நடந்துடுமா? இத ஒரு சின்ன கதை மூலமா பார்ப்போம். ஒரு மனிதர் தன் குடும்பத்தோட ஒரு புதிய ஊருக்கு குடிபெயர்ந்து வந்திருக்காரு. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சன்னியாசி கிட்ட அவர் போய், ஐயா, இந்த ஊர் எப்படிப்பட்டது, மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க? ஏன் கேட்கிறேன்னா, முன்னாடி நாங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, பேராசை பிடிச்சவங்க, ரொம்ப சுயநலவாதிங்க. அதனாலதான் அந்த ஊரை விட்டு நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட துறவி, ஐயா, இந்த ஊர் மக்களும் நீங்க சொன்ன மாதிரி மோசமானவங்க, பேராசை பிடிச்சவங்க, ரொம்ப சுயநலவாதிங்க அப்படின்னு பதில் சொன்னார். அதே மாதிரி இன்னொருத்தர் தன் குடும்பத்தோட அந்த ஊருக்கு குடிபெயர்ந்து வந்தாரு. அவரும் சன்னியாசி கிட்ட போயிட்டு அதே கேள்வியை கேட்டார். அதுக்கு சன்னியாசி, நீங்க முன்னாடி இருந்த ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மனிதர், அந்த ஊர் மக்கள் எல்லாம் தங்கமானவங்க, ரொம்ப நல்லவங்க, அன்பானவங்க, அக்கறையானவங்க. எனக்கு வேலை இந்த ஊருக்கு மாத்திட்டாங்க, அதனாலதான் இங்க வந்தோம், இல்லனா அந்த ஊர்லயே தான் வாழ்ந்திருப்போம் அப்படின்னு பதில் சொன்னார். அதற்கு அந்த சன்னியாசி, இந்த ஊர் மக்களும் ரொம்ப தங்கமானவங்க தான், ரொம்ப நல்லவங்க, அன்பானவங்க, அக்கறையானவங்க அப்படின்னு பதில் சொன்னாரு. இந்த கதையில வர்ற மாதிரி தான் நாம என்னவா இந்த உலகத்தை பார்க்குறோமோ அப்படிதான் இந்த உலகமும் நமக்கு தெரியும். நாம எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் இந்த உலகம் நமக்கு திருப்பி கொடுக்கும். அப்படி இல்லாம நம்ம போற இடத்துக்கெல்லாம் நம்ம கோபத்தை, வெறுப்பை, எது மேலேயும் திருப்திப்படாத ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனநிலை, இப்படிப்பட்ட குணங்களை கூட்டிக்கிட்டே எங்க போனாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நமது வாழ்க்கையில உள்ளார்ந்த ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் போதுதான், உள்ளார்ந்த அமைதியை நிலைநிறுத்தும் போதுதான் சுற்றி இருக்கக்கூடிய நமது வாழ்க்கை ரொம்ப செழிப்பானதாக மாறும். இத புத்தர் தம்மபதம் சீர் 1 இப்படி சொல்றாரு: நாம் யாராக இருக்கிறோமோ அதற்கான காரணம் நமது சிந்தனைகளே. நமது செயலும் சொற்களும் சுத்தமில்லாத மனதோடு இருந்தால் துன்பம் பசுவின் கால்களை தொடர்ந்து செல்லும் சக்கரம் போல பின்தொடரும்.
வழி 5. ஒரு நேரத்தில் ஒரு காரியம் மட்டுமே செய்யுங்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நமக்கு பூரணமான சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு காரியத்தில் மட்டுமே கவனம் செலுத்துறது இல்லை. உதாரணமாக, நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, ஆனால் ஃபோனில் பேசிக்கிட்டே போகிறீங்க. நடக்கிறது எந்த அளவுக்கு உடல் நலத்துக்கு நல்லதோ அந்த அளவுக்கு மனசுக்கும் நல்லது. நடக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா அதை நாம தவற விடுறோம். ஏன்னா நம்ம கவனம் ஃபோன் பேசுறது மேலதான் இருக்கு. இதையே தான் சாப்பிடும் போதும் பண்றோம். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினா அது நல்லா இருக்குமா? குடும்ப உறவுகளோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆபீஸ் விஷயங்களை யோசித்துக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா? ஆனா இதையெல்லாம் நம்ம பண்றோம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நமது எண்ணங்கள் ஒரு இடத்துல இருக்காது, நமது மனது ஒரு இடத்துல இருக்காது. இதனால முழுமையான நிறைவோடு அந்த காரியத்துல ஈடுபடவே முடியாது. ஆக ஒரு காரியத்துல ஈடுபடும் போது அதுல மாத்திரம் முழுசா கவனத்தோட ஈடுபடணும். உங்களோட குழந்தைகளோட விளையாடுறீங்கன்னா அவங்களோட முழுமையா விளையாடுங்க. ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி அப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாம இந்த மாதிரி விஷயத்துல கவனம் செலுத்தும் போது நமது ஆளுமை அதிகரிக்கும். விரைவா அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இந்த வீடியோல சொன்ன வழிமுறைகளை தவறாம கடைபிடிங்க. மன அழுத்தத்திலிருந்து வெளியில வாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணியிருந்தா, ஒரு தெளிவை கொடுத்திருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தமிழ் ரியாலிட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.